ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 நாள் ஆகமத்திலிருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். ஊரியின் குமாரன் யார்? விடை பெசலெயேல். சாலமோன் வெண்கல பலிபீடத்தின் மேல் என்ன பலியிட்டான்? விடை 1000 சர்வாங்க தகன பலி. சாலமோன் ஜனங்களை நியாயம் விசாரிக்க கர்த்தரிடம் என்ன கேட்டான்? விடை ஞானம், அறிவு. ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் எதைப்போல அதிகமாக்கினான்? விடை கற்கள். ராஜா எருசலேமிலே கேதரு மரங்களை எதைப்போல அதிகமாக்கினான்? விடை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போல. சாலமோன் ஆலயத்தின் மாளிகையை எதினால் அலங்கரித்தான்? விடை இரத்தினங்களால். ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்வதற்கு என்ன இருந்தது? விடை கடல் தொட்டி. ஆலயத்தின் வாசல் கதவுகள் எல்லாம் எதினால் செய்யப்பட்டிருந்தது? விடை பொன்னால். பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் எத்தனை பேர்? விடை 120 பேர். தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினது எது? விடை கர்த்தருடைய மகிமை. எப்போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியை பட்சித்தது? விடை சாலமோன் ஜெபம் பண்ணி முடிகிற போது. எத்தனை நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகையை ஆசரித்தார்கள்? விடை 7 நாள். எந்த நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இஸ்ரவேலர் கொண்டாடினார்கள்? விடை 8ஆம் நாளை. கர்த்தர் சாலமோனுக்கு எப்போது தரிசனமானார்? விடை இரவிலே. தேவன் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு எதை கொடுப்பேன் என்றார்? விடை சேமம். எந்த வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை பொல்லாத. கர்த்தர் சாலமோனிடம் எதை நிலைக்க பண்ணுவேன் என்று கூறினார்? விடை ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை. விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக வந்தது யார்? விடை சேபாவின் ராஜஸ்திரீ. தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனது யார்? விடை சேபாவின் ராஜஸ்திரீ. சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் எவ்வளவு? விடை 666 தாலந்து நிறை. சாலமோனின் நாட்களில் எது ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை? விடை வெள்ளி. சாலமோன் ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் எங்கே போய் வரும்? விடை தர்ஷீஷுக்கு. பள்ளத்தாக்குகளில் இருக்கும் மரம் எது? விடை காட்டத்தி மரங்கள். சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் எதில் சிறந்தவராயிருந்தார்? விடை ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும். சாலமோனுக்கு எத்தனை குதிரை லாயங்களும் இரதங்களும் இருந்தன? விடை 4000. சாலமோன் ராஜா பெரிய சிங்காசனத்தை எதினால் செய்தான்? விடை தந்தத்தினால். சாலமோன் ராஜா தந்தத்தினால் செய்த சிங்காசனத்தை எதினால் மூடினான்? விடை பசும் பொன் தகட்டால். நேபாத்தின் குமாரன் யார்? விடை யெரொபெயாம். சாலமோன் எருசலேமில் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் அரசாண்டான்? விடை 40 வருஷம். சாலமோனின் குமாரன் யார்? விடை ரெகொபெயாம். ராஜாவாகிய ரெகொபெயாம்
யாருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான்? விடை முதியோர். ரெகொபெயாம் யாரோடு ஆலோசனை பண்ணினான்? விடை வாலிபரோடே. பகுதி விசாரிப்புக்காரன் யார்? விடை அதோராம். தேவனுடைய மனுஷன் யார்? விடை செமாயா. அப்சலோமின் குமாரத்தி யார்? விடை மாகாள். மாகாளின் குமாரன் யார்? விடை அபியா. எலியாபின் குமாரத்தி யார்? விடை அபியாயேல். ரெகொபெயாமுக்கு எத்தனை குமாரர்கள்? விடை 28. ரெகொபெயாமுக்கு எத்தனை குமாரத்திகள்? விடை 60. எகிப்தின் ராஜா யார்? விடை ஷீஷாக். இத்தோ யார்? விடை ஞான திருஷ்டிக்காரன். ஆசா யாருடைய குமாரன்? விடை அபியா. ராஜாவாகிய ஆசாவின் தாய் பெயர் என்ன? விடை மாகாள். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உருவாக்கினது யார்? விடை ஆசாவின் தாயான மாகாள். மாகாள் உண்டு பண்ணின விக்கிரகத்தை தகர்த்து போட்டது யார்? விடை ஆசா. ராஜாவாகிய ஆசா மாகாள் உண்டு பண்ணின விக்கிரகத்தை எங்கே சுட்டரித்து போட்டான்? விடை கீதரோன் ஆற்றண்டையிலே. சீரியாவின் ராஜா யார்? விடை பென்னாதாத். சீரியாவின் ராஜா பென்னாதாத் எங்கே வாசம் பண்ணுகிறார்? விடை தமஸ்குவில். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது எது? விடை கர்த்தருடைய கண்கள். யாருடைய கால்களில் வியாதி கண்டு நோவு உக்கிரமாய் இருந்தது? விடை ஆசா. ஆசா தன் வியாதியில் கர்த்தரை அல்ல யாரை தேடினான்? விடை பரிகாரிகளை. ஆசாவின் குமாரன் யார்? விடை யோசபாத். யோசபாத்தின் சேனாபதி யார்? விடை யோகனான். சிக்ரியின் குமாரன் யார்? விடை அமசியா. இம்லாவின் குமாரன் யார்? விடை மிகாயா. கெனானாவின் குமாரன் யார்? விடை சிதேக்கியா. மிகாயாவை கன்னத்தில் அடித்தது யார்? விடை சிதேக்கியா. அனானியின் குமாரன் யார்? விடை யெகூ. கர்த்தர் யாருக்கு துணை? விடை உத்தமனுக்கு. யோசபாத்தின் குமாரன் யார்? விடை யோராம். யோராம் ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 32 வயது. விரும்புவாரில்லாமல் இறந்து போனது யார்? விடை யோராம். பொல்லாத ஸ்திரீ யார்? விடை அத்தாலியாள்.
பாகாலின் பூசாசாரி யார்? விடை மாத்தான். துரோகம் துரோகம் என்று கூவினது யார்? விடை அத்தாலியாள். யோய்தா மரித்தபோது வயது என்ன? விடை 130. யாருடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று? விடை உசியா. காலமே கர்த்தரின் ஆலயத்துக்கு போனது யார்? விடை எசேக்கியா. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்த ராஜா யார்? விடை ஆகாஸ். ஆகாஸின் குமாரன் யார்? விடை எசேக்கியா. செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனது யார்? விடை சனகரிப். எசேக்கியாவின் குமாரன் யார்? விடை மனாசே. மனாசே ராஜாவாகும்போது வயது என்ன? விடை 12. வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் யார்? விடை சல்லூம். சல்லூமின் மனைவி யார்? விடை உல்தாள் என்னும் தீர்க்கதரிசி. எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்த பெண் தீர்க்கதரிசி யார்? விடை உல்தாள். எங்கள் தேவன் எல்லா தேவனை பார்க்கிலும் பெரியவர் என்று கூறிய அரசன் யார்? விடை சாலமோன். கர்த்தருடைய ஆலய வேலைகளில் உதவி செய்ய ஈராம் அனுப்பிய நிபுணன் யார்? விடை அபி. அபியின் அப்பா தேசத்தை சார்ந்தவன். விடை தீரு. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட மலை எது? விடை மோரியா. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட இடம் யாருடையதாய் இருந்தது? விடை ஒர்னான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட பயன்படுத்தப்பட்ட பொன் ஆணிகள் எவ்வளவு? விடை 50 சேக்கல். கர்த்தருடைய ஆலயத்தின் முன் சாலமோன் நிறுத்திய வலது பக்க தூணின் பெயர் என்ன? விடை யாகீன். கர்த்தருடைய ஆலயத்தின் முன் சாலமோன் நிறுத்திய இடது பக்க தூணின் பெயர் என்ன? விடை போவாஸ். தாவீதின் மூத்த சகோதரன் மகள் பெயர் என்ன? விடை அபியாயேல். ரெகோபெயாம் அரசனால் அதிகம் நேசிக்கப்பட்ட மனைவி யார்? விடை மாகாள். 60 மறுமனையாட்டிகள் 60 மகள்கள் கொண்ட அரசன் யார்? விடை ரெகோபெயாம். படைக்கு முன்பாக பாடகர்களை அனுப்பிய அரசன் யார்? விடை யோசபாத். யோசபாத் தன் ஜனங்களுடன் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய இடம் எது? விடை பெராக்கா. குடல் நோயினால் கஷ்டப்பட்டு மரித்த அரசன் யார்? விடை யோராம். யோராம் குடல் நோயினால் கஷ்டப்பட்ட ஆண்டுகள் எத்தனை? விடை 2 வருஷம். உசியா அரசன் யாருடைய நாட்களில் தேவனை தேடினான்? விடை சகரியா. வெள்ளாண்மை பிரியனாய் இருந்த அரசன் யார்? விடை உசியா. மனமேட்டிமையால்
தூபங்காட்ட முயற்சித்த அரசன் யார்? விடை உசியா. அரசனாயிருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் தூபங்காட்டக்கூடாது என அரசனை எதிர்த்த ஆசாரியன் யார்? விடை அசரியா. பேரீச்ச மரங்களின் பட்டணம் எது? விடை எரிகோ. வெற்றிக்காக சீரிய தெய்வங்களுக்கு பலியிட்ட யூத அரசன் யார்? விடை ஆகாஸ். எசேக்கியா ஆட்சியில் பிரதான ஆசாரியன் யார்? விடை அசரியா. எசேக்கியா செய்த பண்டக சாலைகளின் பொறுப்பாளர்கள் யார்? விடை கொனனியா சீமேயி. அணை கட்டிய அரசன் யார்? விடை எசேக்கியா. இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.